பேசுவேன். மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆக போகுது. சரிம்மா. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப எப்போ பாரு குடிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. குடிய என்னால் நிறுத்தவே முடியல. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஒரு 3 எபிசோடுக்கு ஒருத்தராவது இந்த குடி குடி குடின்னு சொல்லிட்டு இப்போ நிஜமாக சீரியஸாக எனக்கு அழகா சிரிக்கதான்னு சொல்ல தெரியல. இப்போ கேட்டு கேட்டு எங்களுக்கே டென்ஷன் ஆகிப்போய் இங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டென்ஷனில் எங்களுக்கே குடிக்கணும் போல இருக்குன்னு. அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து குடின்றது வந்து ஒரு பெரிய நோயாக பரவி கிடக்கு. இதுதான் உண்மை, ரொம்ப நிதர்சனமான உண்மை. நானும் பார்க்குறேன் 3 எபிசோட்க்கு ஒன்றாவது வருது. அதுவும் இந்த தடவை நீங்கள் இது கேட்டு பாருங்கள், இந்த வாரம் ஃபுல்லும் டெய்லி எல்லாரும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்கன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக டாக்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆலோசகருக்கும் என்ன பண்ணேன்னா இது மருந்து மாத்திரையில் சரியாகிறதே கிடையாது. இது இந்த மாதிரி அடிக்ஷன் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு தொத்து நோய் மாதிரி பரவின்னு வருது இன்னைக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போகிறாரா இல்லையா? வேலைக்கே போகிறதில்ல மேடம். இந்த ஃபுல் நேரம் இதுல தான் இருக்காரு. அந்த போதை தெரிஞ்சிச்சுனாலே மறுபடியும் அந்த போதை ஏற்றணும் அப்படின்ட்டு அந்த இதுவுலே தான் இருக்காரு, அந்த தாக்கிலே தான் இருக்காரு. பேசாமல் ஒரு ஆலோசனை தமிழக அரசுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எல்லா இலவசம் கொடுக்குறாங்க, இலவச இட்லி, இலவச அதுன்னு. எங்கேயாவது இலவசமாக ஒரு டாஸ்மாக் கட்டிட்டு ஒரு 100 ஏக்கர் இடத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே விட்டுட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அட்லீஸ்ட் பெண்களாவது நிம்மதியாக இருக்கலாம் நாட்டில். இல்லாட்டினா இவங்களெல்லாம் திருத்தவும் முடியலை, எதுவும் ஒன்றும் பண்ணவும் முடியல. இதுதான் பண்ண முடியும், பெண்களாவது நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நானும் பார்க்குறேன் இவங்களை இந்த அடிக்ஷன் இந்த இதுக்கு பழக்கத்துக்கு ஆளாகிறவங்க எல்லாம் முக்கால்வாசி ஏழைகள் தான். வேறு அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 400 500 சம்பாதிக்கிறாங்க, அதில் போய் 300 500 குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதை மீறி வந்து பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற நகையும் பிடுங்கி குடிச்சிட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக மேடம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கம் இல்லாத இந்த மாதிரி ஆண்களை வந்து இந்த மாதிரி ஆண்களை வந்து பெண்கள் துரத்தி அடிக்கிறது தான் ஒரே நல்ல. எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈவு இறக்கமே பார்க்கக்கூடாது. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு குடிக்கிறவங்கள தள்ளி வைக்கணும். அந்த அளவுக்கு தைரியம் இல்லை மேடம். அந்த அளவுக்கு சமூகத்தில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மட்டும் போராட்டம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு ஐயோ பாவம்ன்றாங்க. ஐயோ பாவம்னு சொல்ல சொல்ல இவங்க திருந்தவே போகிறதில்ல. ஒரு 10 பொம்பளைங்க தைரியமாக சாவுங்கடான்னு சொல்லிட்டு நடுத்தரில் புருஷனை கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி குடிகாரங்களை வச்சு என்னால் கொடுத்த நடத்த முடியாது, நான் ஒன்றும் இது கிடையாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது அப்படின்னு தயவு தாட்சன் இல்லாமல் சுயநலமாக ஆண்களை மாதிரி பெண்கள் உதறி தள்ளிட்டு போனால் தான் இந்த சமூகம் உருப்படும். அந்த மாதிரி மனசு பெண்களுக்கு வரணும், வேறு வழியே கிடையாது. வர மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. வரணும், வேறு வழி என்ன இருக்குது? இது வந்து சரி சம்பாதிக்கலாம், வீட்டு வேலை பண்ணலாம், கஷ்டப்படலாம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு பண்ணலாம், அதையும் பிடுங்கிட்டு போனால் என்ன செய்ய முடியும் அவங்கள? மேடம் உங்ககிட்ட சொன்னால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஏதாவது சொல்லுவீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் மேடம். ஏதாவது வேலைக்கு இது வரைக்கும் போயிருக்கீங்களா? நான் பார்த்தேன் மேடம். நாங்கள் திருப்பூரில் இருக்கோம், கார்மெண்ட்ஸில் ஹெச்ஆராக வேலை பார்த்தேன். அப்புறம் எப்படி இவரை கல்யாணம் வேலையிலேருந்து நின்றுட்டேன் நான். ஏன்னு இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை மேடம், அரேஞ்ச் மேரேஜ். இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு, என்ன படிச்சிருக்காரு? அவர் 10th தான் படிச்சிருக்காரு, டிரைவரா இருக்காரு, 2 வண்டி. ஏமா நீங்க படிச்சிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் பிஎஸ்சி படிச்சிட்டு? இல்ல மேடம், எங்க பேக்ரவுண்ட் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா நாங்க. அடிக்கதான் வச்சாங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு வீடு சொந்தம். இதுல இன்னும் ஒரு விஷயம் பார்க்குறேன் நான் வந்து, இந்த டிரைவர்ஸ் தான் நிறைய பேர் குடிக்கிறவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தா டிரைவர்ஸ். ஸோ என்னன்னு தெரியல, இதில் ஏதோ ஒரு சம்திங் ராங் இந்த சொசைட்டியில். திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணாங்க. போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க? ஆமாங்க மேடம், டிரைவர்னே சொல்லல, 2 வண்டி வச்சிருக்காரு, டிரைவர் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம், நான் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணாரு. ஹலோ, இப்போ இவரை நம்பி 2 குழந்தைய வேற பெற்றுட்டீங்க? இல்ல மேடம், எனக்கு குழந்தை கூட இல்லை. இவர் குடிக்கிறதுனால எனக்கு குழந்தை கூட நிக்க மாட்டேங்குது.
5 சரி, வருஷம் அப்போ ஆகுது. அப்போ நீங்கள் ஏன் ஒரு பிரேக் எடுத்துட்டு உங்கள் அம்மா அப்பாவோட போயிட்டு ஒரு திருப்பி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திக்க ட்ரை பண்ணுங்களேன். குழந்தைகள் தான் இல்லையே, இந்த ஆளோட கொடுத்து நடத்தி தான் ஆகணும்னு என்ன இப்ப நிச்சயம்? சண்டை போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கிறேன் நானு. அதான் பேசாமல் வேலைக்கு இதோட போங்களேன். பேசாமல் வேலைக்கு போயிட்டு இந்த ஆளை கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஸ்லோவாக கழட்டி விட்ருங்க. வேறு வழி கிடையாது. குழந்தைங்க பெற்றுக்கல, குழந்தைங்க பெற்றுக்காதீங்க. இவரை நம்பி குழந்தைங்க பெற்றுக்காதீங்க. பெற்றுக்க முடியல மேடம். குடிக்கிறதுனால எனக்கு அது நிக்கவும் மாட்டேங்குது. ம், வேலைக்கு போங்கம்மா, வேலைக்கு போங்க. வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், இவராலதான் வெளியே. இவரால் தான் விட்டுறீங்க. திருப்பி கொஞ்சம் ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கைக்காகவாது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் நிற்கணும்ல. கிடைக்கும். திருப்பி ட்ரை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்குமா? சரிங்க மேடம். திருப்பி வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட போய் இருக்கவே இருக்காதீங்க. சரியா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் வேலைக்கு போய் கொஞ்சம் தைரியம் வரும் உங்களுக்கு. அப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிடுங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கங்க. வேறு வழி கிடையாது. இவங்களெல்லாம் குடிக்காரங்களாம் திருத்த முடியாது. வேறு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு புத்தி வேணாம். என்ன காரணத்துக்காக எப்போ ஆரம்பிச்சார் இந்த குடிப்பழக்கம்? எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த குடிப்பழக்கம் அவருக்கு? அவரு சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆனதுல தான் இப்படி குடிக்கிறான், இதுக்கு முன்னாடி என் பையன் இப்படி குடிக்க மாட்டான். எதனால குடிக்க ஆரம்பிச்சாராம்? அப்போ எதனால குடிக்க? அதுவும் சொல்ல மாட்டாரு. எந்த பிரச்சனைனாலும் அதுவும் சொல்ல மாட்டாரு. ஏதாவது காசாவது கொடுப்பாராம்மா உங்களுக்கு கையில? கொடுப்பாரு மேடம், அதெல்லாம் கொடுப்பாரு. அவரு வேலைக்கு போனா நல்லா சம்பாதிப்பாரு மேடம். 2 வண்டி சொந்தமாவே வச்சிருக்காரு. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு கொடுப்பாரு உங்களுக்கு? எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துருவாரு. வீட்டு செலவு எல்லாமே அவரு கொடுப்பாரு. வீட்டு நிர்வாகமே அவர் தான் பாத்துப்பாரு. வாடகைக்கெல்லாம் காசு கேட்கறனோ அதை வாங்கி கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். ஆனா இப்ப அவருக்கு அவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஆனா இப்ப அவருக்கு வந்து அந்த தாம்பத்திய உறவுல அவருக்கு ஈடுபட முடியலையா? அதெல்லாம் ஈடுபடுவாரு. அதெல்லாம் இருக்கும். சோ தாம்பத்தியம் இருக்கு உங்களுக்குள்ள? இருக்கு. அதான் அந்த ஒரு பழக்கத்தினாலதான் ரொம்ப நல்லா பாசமா பாத்துப்பாரு. அந்த பழக்கத்துல போய் மூழ்கிட்டாரு. என்னால விட்டுட்டு வரவும் முடியல. அவரு டைரக்டா சொல்றாரு, நான் குடிக்காத போது என்ன நல்லா பாத்துக்கணும், நான் குடிக்கிறதுனால என்ன பிடிக்காம போயிடுச்சா. டெய்லி குடிக்கிறாரா? டெய்லி குடிக்கிறாரா இல்ல வீக்லி? தினமும் காலையில சாயங்காலம் நைட்டு இப்படி 3 வேளை சாப்பாடு சாப்பிடறாரு. 3 வேளை குடிக்கிறாரு கரெக்டா. இது வரைக்கும் ஏதாவது மருத்துவர் கையில கூட்டிட்டு போயிருக்கீங்களா அவரை? எங்க கூட்டிட்டு போவோம் மேடம். ஏதோ இந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போவோம், கயிறு கட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு டி அடிக்ஷன் சென்டர், ஒரு டாக்டர் மருத்துவர் கையில கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். அங்க போனா என்ன பண்ணுவாங்க? அங்கே அட்மிட் பண்ணி அவங்க வந்து இந்த அதுக்கான சில மருந்துகள்லாம் கொடுத்து அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளில வரத்துக்கு ஏதோ முயற்சி பண்ணுவாங்க. சில நேரங்களில் அது கூட ரிலாப்ஸ் ஆகும். அதான் சொல்கிறேன், இவங்களை நம்பி வந்து அவங்க வைராக்கியம் எடுக்கணும். அவங்க வந்து குடியை விடணும்னு வைராக்கியம் எடுக்கணும். அவங்க எடுக்காமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். உங்கள் வீட்டுக்காருக்கு குடியை விடணும்னு ஆசையே இல்லைல்ல? இல்ல, அது இல்ல. கண்டிப்பா அவர் குடிக்கணும்னு தானே ஆசைப்படுறாரு. குடிக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அப்போ எப்படி அவரை வெளில கொண்டு வர முடியும்? இப்போ சில பேர் இருப்பாங்க, அம்மா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுமா, என்னை எப்படியாவது இந்த பழக்கத்துலேருந்து வெளில கொண்டு வான்னு. அப்போ அந்த மாதிரி இருந்தாக்கா சென்னையில் டிடிகே மாதிரி ஒரு நிறுவனங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. ஏழைகளுக்கு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸ் எல்லாருக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு டிடிகே நிறுவனம் திருவான்மியூரில் இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு இந்த குடியிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்குன்னே அதுக்காகவே டி அடிக்ஷன் சென்டர் நடத்துகிறாங்க. அது வந்து மருத்துவர்கள் எல்லாம் நல்ல ஒரு டீம் அங்கே. ஸோ அது வந்து குடியிலேருந்து வெளியில் வரணும், போதை மருந்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பயன் தரும். அங்கே வந்து தங்கணும், தங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒத்துழைப்பு இல்லைன்னா, பேஷண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லைன்னா கொண்டு வர முடியாத வெளியில். என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னால விட்டுட்டும் வர முடியல. கரெக்டா கேக்குறாரு, இந்த வார்த்தையும் கேக்குறாரு, உன்னை குடிக்கிறதுனால போறியா என்ன விட்டு, இந்த ஒரு மிஸ்டேக் தானே என் மேல. உண்மையில குடிய தவிர வேற எல்லாமே நல்ல பழக்கம் தான் மேடம். ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாரு. அதுல இருந்து எப்படி கொண்டு வரதுன்னு. சரி, நீங்க வேலைக்கு போங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வேலைக்கு போங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தை உண்டாகுதான்னு பாருங்க. இவரை நம்பி உங்களுக்கு குழந்தை பெத்துக்க முடியும். சரி அட்லீஸ்ட் குழந்தை இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு. உங்களுக்கு அதாவது பண கஷ்டம் இல்லாம நீங்க வந்து குழந்தைய வளர்க்க முடியும். சப்போஸ் இவர் வேலையை விட்டுட்டா கூட, இல்ல இவர் காசு சம்பாதிக்காம இருந்தா கூட, இந்த குடிகார பழக்கத்தினால குழந்தைகள் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக்குங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இப்போவே குடி இப்படி இருக்குது, இவரை நம்பி குழந்தைய பெற்றுக்கிட்டு நாளைக்கு அந்த குழந்தைக்கும் சாப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்பட்டாக்கா அது இன்னும் வேதனை. இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த எபிசோட்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெண்கள் என்னென்ன அழுதாங்க. மேடம் தினமும் பார்க்க அதான் சொல்கிறேன். அதனால் அந்த அனுபவத்தில் தான் நானும் இன்றைக்கி ரொம்ப விரக்தியில் தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா இப்போ உங்கள் நிலைமையாவது பரவாயில்ல, குழந்தைகள் இல்லை, அதனால் நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா விட்டுட்டு வந்துடலாம். குழந்தைகள் இருக்கும்போது அது இன்னும் 4 மடங்கு கஷ்டம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி நீ திருந்தினா தான் நான் உன் கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு, அவரை வந்து நீ எப்படியாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு போ, நீ திருந்தி வா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு நல்ல விஷயம். பண்ணி பாருங்கள்.